Hello students, in this video நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா exercise 7.9 class 12 mathsல இருக்கிற ஒரு கிரிட்டிக்கலான டாபிக் தான் பார்க்க போறோம். அசிம்ப்டோட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஃபங்க்ஷனோட அசிம்ப்டோட் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை டைப்ஸ் இருக்கு சோ அதை எப்படி கண்டுபிடிக்கன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். Find the asymptote of the curves சொல்லி f of x கொடுத்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இந்த சம்ல சால்வ் பண்றேன். f of x = x square by x square minus 1. அசிம்ப்டோட்ல மூணு டைப் இருக்கு. ஒன்னு ஹரிசாண்டல், அப்புறம் வெர்டிகல், அப்புறம் ஸ்லாண்ட். சோ இதுல என்னன்னா இந்த சம்முக்கு என்னென்ன எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பாப்போம். சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் இந்த f of x க்கு பேர் வந்து y ன்னு வெச்சுக்கோங்க. y = x square by x square minus 1. இந்த மாதிரி பை இருந்துச்சுனா அந்த சம் ரொம்ப ஈஸி. ஏனா பையை வந்து 0 ஆக்க நீங்க ட்ரை பண்ணனும். அப்போ ரஃப் வொர்க்ல பைல இருக்குறது எழுதி = 0 ன்னு போட்டீங்கன்னா x ஸ்கொயர் வந்து 1 ன்னு வரும். x வந்து + or - 1 ன்னு வரும். அப்போ x க்கு வந்து +1 - 1 ன்னு அப்ளை பண்ணி காட்டுங்க. அப்ப லிமிட் x tends to 1 y என்ன வருதுன்னு பார்க்க போறோம். லிமிட் x tends to 1 அப்படி போட்டா மேலே வந்து 1 வந்துரும். கீழ 1 மேலே 1 ஸ்கொயர்னா 1, கீழ 1 ஸ்கொயர்னா 1 தான். அப்ப பைல என்ன ஆகுதுன்னா 0 ஆகுது. 1/0 இன்ஃபினிட்டி ஆயிடும். நான் இங்க வந்து x க்கு 1 ன்னு அப்ளை பண்ணிட்டேன். அதனால இந்த லிமிட்னு எழுத தேவையில்லை. சோ நான் லிமிட் அழிச்சுக்கிறேன். அப்ப ஆன்சர் டைரக்ட்டா என்ன வந்துருச்சுனா இன்ஃபினிட்டி வந்துருச்சு. நீங்க எந்த நம்பர் அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி வந்ததுன்னு பாருங்க. அந்த நம்பர் தான் உங்களோட ஆன்சர். அப்ப x = 1 அப்படிங்கிறது தான் ஒரு வெர்டிகல் அசிம்ப்டோட். x = அப்படினாலே வெர்டிகல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனா கிராஃப் ஷீட்ல இதோட லைன்லாம் வெர்டிகலா வரும். இது வந்து வெர்டிகல் அசிம்ப்டோட். இதே மாதிரி லிமிட் x tends to -1 அப்ளை பண்ணுவோம் y ல. சோ y ல இந்த இடத்துல -1 போடிங்கனா -1 ஸ்கொயர் 1 ஆயிரும். இங்க -1 ஸ்கொயர் 1 ஆயிரும். 1 - 1 0 ஆயிரும். 1/0 இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்ப இன்ஃபினிட்டி வந்தா தான் நம்ம அப்ளை பண்ண நம்பர் வந்து நம்மளோட ஆன்சர். இன்ஃபினிட்டி வராம ஃபைனைட் நம்பர் வந்துச்சுனா இது ஆன்சர் கிடையாது. அப்ப x = -1ங்கிறது ஒரு அசிம்ப்டோட். இதுவும் வெர்டிகல் அசிம்ப்டோட். அப்ப அசிம்ப்டோட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா x க்கு ஒரு ஃபைனைட் நம்பர் அப்ளை பண்ணும்போது கடைசி ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டின்னு வரணும். கடைசி ஆன்சர் வந்து y யோட வேல்யூ. y இன்ஃபினிட்டின்னு வந்தா நாம அப்ளை பண்ண ஃபைனைட் வேல்யூ தான் அசிம்ப்டோட். x னா வெர்டிகல் அசிம்ப்டோட், y னா ஹரிசாண்டல் அசிம்ப்டோட். இப்போ ஹரிசாண்டல் பார்க்க போறோம் அடுத்து. இப்போ ஃபங்க்ஷன் இதுதான். சோ நான் மறுபடியும் எழுதுறேன். y = x square by x square minus 1 அப்படினு. இதான் அந்த ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல லிமிட் இங்கே வந்து x க்கு நீங்க 1 - 1 ன்னு இந்த ரஃப் வொர்க்கை வச்சு அப்ளை பண்ணீங்க. இப்போ ரஃப் வொர்க்லாம் கிடையாது. இன்ஃபைனைட்னு அப்ளை பண்ணுங்க. எடுத்தோனே இன்ஃபைனைட் தான். அப்போ y என்ன வருதுன்னு பாப்போம். இந்த பிளேஸ்ல நீங்க இன்ஃபினிட்டின்னு போட்டா இன்ஃபினிட்டி, இங்க இன்ஃபினிட்டின்னு போட்டா பை இன்ஃபினிட்டின்னு வரும். அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதுறேன். லிமிட் x tends to infinity. இந்த x ஸ்கொயர் அப்படியே வச்சிட்டு இந்த பைல இருக்க x ஸ்கொயரை வெளியில எடுத்துறேன். இப்போ உள்ள என்ன வரும்னா 1 - 1/x ஸ்கொயர் வரும். அத நான் மறுபடியும் கீழ எழுதி காமிக்கிறேன். equal to limit x tends to infinity. மேலே x ஸ்கொயர் இருக்கு, கீழ x ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம்னா 1 - 1/x ஸ்கொயர் அப்படினு வரும். அப்ப இன்ஃபினிட்டி இப்ப அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இத கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ அப்ளை பண்ணுவோம். 1 மேலே எதுமே இல்ல 1, இங்க எதுமே இல்ல. இந்த பிளேஸ்ல 1 - 1/infinity ஸ்கொயர்னு வரும். இப்போ இன்ஃபினிட்டி 1/infinity னா 0. அப்ப மிச்சம் 1/1 ன்னு வரும். அப்ப ஆன்சர் வந்து 1. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா நீங்க போட்ட நம்பர் இன்ஃபைனைட். x க்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது வந்த ஆன்சர் y யோட வேல்யூ. இந்த y தான் வந்திருக்கு. அப்ப y தான் 1 ன்னு வந்திருக்கு. அப்ப இன்ஃபினிட்டி வந்தா அதை எடுக்க கூடாது. ஆப்போசிட்டா எது ஃபைனைட் இருக்கோ அதை எடுக்கணும். அதே மாதிரி இங்க இன்ஃபினிட்டி தான் நம்ம அப்ளை பண்ணது, அதை எடுக்க கூடாது. வந்த ஆன்சர் தான் எடுக்கணும். y = 1. இதுக்கு பேர் வந்து ஹரிசாண்டல் அசிம்ப்டோட். HA ன்னு போட்டுக்கிறேன் ஷார்ட்கட்டா. இந்த சம்முக்கு வந்து ஸ்லாண்ட் அசிம்ப்டோட் கிடையாது. அப்போ வெர்டிகல் ஹரிசாண்டல் கண்டுபிடிக்கிற இடத்துல நீங்க என்ன கண்டுபிடிக்க வேண்டாம்? ஸ்லாண்ட் கண்டுபிடிக்க வேண்டாம். So இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். Thank you students.